முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும். ஜென்டில்மேன் படம் வந்து பார்த்தோன்னா ப்ரோ, ஸோ படம் வந்து ரொம்ப வந்து நல்ல விறுவிறுப்பான ஒரு கதை ப்ரோ. எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட முடிஞ்சிருக்கு படம். ஸோ இந்த படம் வந்து பெருசாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் யாரும் தரல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த படத்து மேலே ப்ரிவ்யூ ஷோலேருந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்ததுனால இந்த படம் போய் பார்க்கணும் அப்படின்னே போய் பார்த்தேன். ரொம்ப வந்து அருமையாக இருந்துச்சு ப்ரோ படம். மலையாளத்தில் திருஷ்யம் லெவலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டோரி நகருது படம். செகண்ட் ஹாஃப்க்கு மேலலாம் படம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 1.25 மணி நேரம் தான் படம். ஸோ அந்த 1.25 மணி நேரம் எவ்வளோ எங்கேஜிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று லுஜ்மல் ஜோஸ் உங்களை வந்து சொல்லி ஆகணும். சீரியஸ்லி வந்து பார்த்தோன்னா லேடி சூப்பர் ஸ்டார்னு இவங்களுக்கு டைட்டில் கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா அனதர் கரியர் பெஸ்ட்டாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஜெய்பீமுக்கு அப்புறம். இது ஒரு தரமான ஒரு ஆக்டிங். லூசியாவும் வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இன்னும் அந்த படத்தில் ஒரு ரிப்பீட்டடாக ஒரு 5 பேர் நடிச்சிருப்பாங்க. அவங்களும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம். அதாவது இது ஒரு பார்த்தோன்னா தமிழ் சினிமாவுக்கு இந்த ஒரு படமும் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் த்ரில்லர் ஜோனராக போயிருக்குது. ஸோ படம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா படம் ஆரம்பித்ததும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது. ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணியே தான் படம் ஃபுல்லாக போகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப தரமாக செஞ்சுருக்கிறாங்க. டேரக்டர் நேம் தான் சம்திங் தெரியல. ஸோ அவர் இன்னும் வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறையா படம் இந்த மாதிரி தரமாக கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு லேக் இருந்தது. செகண்ட் ஹாஃப்க்கு மேலாம் அப்படியே விறுவிறுப்பாக வந்து கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ மர்மர் படம் பார்த்துட்டோ இல்லை கிங்ஸ்டன் படம் பார்த்துட்டோ வந்து ரொம்ப வந்து மன உளைச்சல் காணவங்க இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேர் பிடிக்காமலும் இருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல முயற்சி. தயவுசெய்து இந்த படம் பார்த்து ஆதரவு கொடுக்கலாம். கள்ளக்காதல் தான். அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு திடீர்னு வந்து பார்த்தோன்னா வேற ஒருத்தனோட தொடர்பு இருந்தாங்கன்னா அவனை வந்து கூப்பிட்டு வந்து இந்த படம் பார்த்து வைங்க. அதுக்கப்புறம் அவனே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவான். அப்படி இருந்துச்சு படம். இந்த படம் நீங்கள் வந்து பாருங்கள் ப்ரோ. சீரியஸாக வந்து பார்த்தோன்னா அவ்வளோ என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க ப்ரோ. அதுக்காகவே இந்த படம் வந்து பாராட்டலாம். அந்த படம் எப்போ வந்தது அப்படின்லாம் தெரியாது. ஸோ சஜஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நானும் உங்கள் சௌரி. டாட்டா, பாய் பாய்.